பேபி படம் நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு பசங்களுக்கும் தாய் மேலே ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அம்மா தானே எல்லாத்தையும் பொறுத்து, அம்மா தானே. அந்த அம்மா வந்து அந்த அம்மா இல்லாதப்ப தான் அது அருமை தெரியும். என்னன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த படம் நிஜமாக சொல்கிறேன், ஒவ்வொரு தாய் இருக்க பசங்களை பாருங்கள். கண்டிப்பாக பெரியவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சத்தியமாக உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக போனவொன்னு எங்கள் அம்மா காலில் விழுவிக்க. எங்கள் அம்மா பேர் பேபி. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா ஒரு வாட்டி நான் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது உங்கள் அம்மா மேலே ரொம்ப மிகப்பெரிய கோவப்பட்டு உங்கள் அம்மா தட்டிருப்பீங்க, ஒரு தட்டாவது தட்டிருப்பீங்க. எனக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. படம் பார்க்கும்போது அந்த வலி என்னால் தாக்கல. எங்கள் அம்மா பேர் பேபி தான். நிஜமாக ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க இந்த படம். சகோதரர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சகோதரர் தயவு செஞ்சு ஒத்துமையாக இருங்க. உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாட்கள். அம்மாவை பாசமாக வச்சுக்கங்க. அம்மாவுக்கு டெய்லி ஒரு பூ வாங்கிட்டு போய் கொடுங்க. அம்மா சொல்கிறத கேளுங்க. என்ன வேறு ஒன்றும் வாரி போகிறது கிடையாது. நம்ம அம்மா இல்லாதப்பறம் அம்மாவுக்கு டெய்லி படத்தில் போட்டு பூவை போட்டு டெய்லி போய் தேடி போய் பூ வாங்கிட்டு வரதை விட அம்மா இருக்கும்போது எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல ஒரு நாள் வாங்கிட்டு போய் கொடுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு என்னமோ செய்யுங்க. பாவம், ஒரு அப்பாவியாவும். இந்த படம் நிஜமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் மனசு ரொம்ப இதுவாக இருக்கும். படம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க படம். சுரேஷ் மாதிரி சார் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கீங்க சார். எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்கவுங்கள ஸ்கோர் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மாதிரி இல்லை. இது வந்து இன்டர்வல் வரலும் ஒரு மாதிரி இருந்தது. இன்டர்வலில் நான் வெளியில் வரும்போது பார்த்தா நம்ம இன்னும் கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் அது வெளியே இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தினேஷ் வந்து போய் ஒரு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போய் பேசும்போது பார்க்கும்போது என்ன அறியாமல் எனக்கு என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், எல்லோரும் இந்த படம் வந்து அம்மா இருக்கவங்களாம் கண்டிப்பாக படம் பாருங்கள். அம்மா எழுந்தவங்களும் படம் பாருங்கள். எதெல்லாம் எழுதிங்கன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி. டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும். எல்லோரும் கண்டிப்பாக படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். கேட்குதா? கரெக்டாக இருக்கு. வணக்கம். ஜே பேபி படம் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஆக்சுவலி ரொம்ப 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 கனெக்ட் ஆச்சு. டிரெக்டர் சுரேஷ் சாருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நன்றிகள். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து தமிழ் சினிமா கொடுத்தது. ஒரு சின்ன விஷயம் வந்து, நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து 40 வயசில் தான் பிறந்தேன். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு ஒரு அண்ணா அக்கா இருக்காங்க, நான் 3வது பொண்ணு. ஸோ நான் வளர்கிற நேரத்தில் தான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப வயசு லைக் ஒரு 65 அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க, உங்கள் ஆச்சியா உங்களுடைய பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் நான் சொல்லுவேன், இல்லை இவங்க என்னுடைய அம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன வயசான அம்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது நிஜமாலே நான் மட்டும் இப்போ ஏன் வந்து இந்த படத்தை தனியாக பார்த்தேன், மதுரைக்கு போய் எங்கள் அம்மா கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு படம். காலேஜ் முடியும் போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து ஐ வில் நாட் சே தட் அப்படியே அம்மா தான் எல்லாமே அப்படி சொல்ல மாட்டேன். பட் எங்கள் அம்மா வந்து இந்த குடும்பத்தை வந்து ஒன்றிணைச்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ரீசனாக இருந்தாங்க. ஸோ ஐ எம் ஷூர் இந்த படம் பார்க்கும்போது வந்து எல்லா ஸ்ட்ராங்கான மதர்ஸ்க்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய டெடிக்கேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜே பேபி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து, குறிப்பாக உங்கள் அம்மாவோட சேர்ந்து பாருங்கள். அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த படத்தை நான் எங்கள் அம்மா கூட பார்த்துருந்துருக்கணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். வெரி வெரி நைஸ் ஃபிலிம். இதே மாதிரி நிறையா படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும். அதை நம்ம எல்லாருமே குடும்பமோட போய் பார்த்து ஆதரிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஜே பேபி படம் இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு முதல்ல சுரேஷ் பாண்டி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்க்க முடியுது நம்மளால். வயசானதுக்கப்புறமா அப்பா அம்மாவை வந்து முதியோர் இல்லத்தில் விடுறதும், வயசானதுக்கப்புறமா திடீர்னு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஆட்கள் இந்த படத்தை வந்து பார்த்தா அவங்களோட மைண்ட் செட்டே மாறிடும். உண்மையிலேயே அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா
நம்ம குழந்தையா வந்து என்ன சொல்கிறது, கை குழந்தையா பொறுக்கிறோம், அதுக்கப்புறம் தவழ்கிறோம், கிடைக்கிறதெல்லாம் வாயில் போடுவோம், அம்மாவுக்கு தூக்கம் இருக்காது, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளில் நம்மளை வளர்த்துட்டு கடைசியில் அதே மாதிரி அவங்க குழந்தையா மாறும்போது அது நம்மளோட டர்ன் இல்லையா அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது. நிறைய பசங்க அதில் தவறிடுறாங்க. அதை நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடியுது, நிறைய கதைகள் கேட்க முடியுது. பட் இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற உங்களோட மனசில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பாருங்கள். வீட்டில் வயசான அப்பா அம்மா இருக்கிறவங்களால இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் மேலேயும் தப்பும் சொல்லலை, யார் மேலேயும் ரைட்டுன்னு சொல்லலை. ஒரு பேலன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் ஊர்வசி மேமோடைய அந்த ஃப்ளாஷ்பேக் டைம்லலாம் நான் டோட்டல் அவுட். நான் பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டேன். செம்ம படம். கண்டிப்பாக இட்ஸ் மஸ்ட் வாட்ச் ஃபில்ம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப எமோஷ்னலான படம் இது. ஊர்வசின்றது வந்து ஒரு சிறந்த நடிகருக்கு கொடுக்குற ஒரு அவார்டு. அது அந்த அவார்டு பேர் கொண்ட ஊர்வசி அம்மா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த இன்னொரு விஷயம் வந்து என்னுடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஊர்வசி அம்மா வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. எங்கள் தம்பி வந்து இறந்துட்டார். தம்பி இறந்த உடனே எங்கள் அம்மா வந்து 2வது நாளே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த ஊர்வசி அம்மா நிலைமைக்கே எங்கள் அம்மா போயிட்டு அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாத நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை வந்து விடலை. எங்கள் தம்பி இறந்தாலும் நாங்கள் 4 பொண்ணுங்க வந்து எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிட்டு அவங்க 2 வருஷம் வந்து இருந்து எங்கள் அம்மா தம்பி இறந்தாதே இதில் வந்து அவங்களாம் இறந்துட்டாங்க. அதனால சொல்கிறேன், ஒரு தாய் வந்து 10 பிள்ளைங்களை கூட வளர்த்துட்றாங்க. ஆனால் 10 பிள்ளைங்க சேர்ந்து வந்து ஒரு தாயை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த தாயை பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களும் பெற்றவங்கள தாயை வந்து சுமையாக பார்க்காதீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம உயிர் கொடுத்தவங்க அவங்க தான். நமக்காக அவங்க எத்தனை நாள் பட்டினியாக இருந்திருப்பாங்க, எத்தனை நாள் சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம பசியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நமக்காக அவங்க பட்டினியாக இருந்து ஒரு இந்த சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா பிள்ளைங்க சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும், அந்த மாதிரியெல்லாம் பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நமக்காக அவங்க வந்து உயிர் கொடுத்ததோடு இல்லாமல் நமக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களும் வந்து தாய் தகப்பனை வந்து ஒரு நல்லா பார்த்துக்குங்க. இது ஊர்வசி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நானும் வந்து இப்போ தனியாக வந்து இல்லாமல் என் பிள்ளை குட்டிங்க பேர பிள்ளைங்களோட போய் நான் தேட்டரில் போய் மறுபடியும் இந்த படத்தை நான் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. ஒரு குறிப்பிட்ட டைமில் சில படங்கள் வரும்போது அது வந்து மக்களை போய் ஈஸியாக சேரும். அதுவும் இந்த படம் வந்து விமென்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெண்களை ஒருத்தரை வாழ்த்திக்கிறதோ அவார்டு கொடுக்குறதோ அதை விட இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க அம்மாமார்களையோ அப்பாவையோ அவங்க வந்து வெளி இடத்துல எங்கேயாவது சில பேரை எங்கேயோ கொண்டு போயெல்லாம் விட்டுறாங்க. சில பேர் ஃபாரினில் போய் இருந்துட்டு வந்து பார்க்காம இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த படம் இப்போ வந்திருக்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இயக்குனர் வந்து பாத்திரங்களை தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப 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 பிரமாதம். அந்த கேரக்டராகவே எல்லாரும் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, அதிலே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மாறன், அப்புறம் வந்து தினேஷ், அப்புறம் யார் பேர் மறந்துட்டேனே, இன்னொரு பிரதராக நடித்தவங்க சேகர், இவங்கெல்லாம் வந்து நாடகத்திலிருந்து தியேட்டரெல்லாம் பண்ணி அது மூலமாக தன்னை எவ்வளோ ஒரு சினிமாவுக்கு கொண்டு போகிறதுக்கு, தினேஷ் கூட தியேட்டரில் இருந்தார். இவங்கெல்லாம் சினிமாவுக்கு தன்னை கொண்டு வரதுக்காக வேண்டி நிறையா ஒர்க் பண்ணி இதுக்காக வேண்டி தன்னே நிறைய நேரம் எப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கத நல்லா இருக்குது. தினேஷ் இந்த பாத்திரத்தை எடுத்து பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய குணச்சித்திர ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோவாகவே
இருந்தவங்க ஹீரோவாகவே வாழணும்னு நினைப்பாங்க. மாறன் எக்ஸலண்ட், இதில் இருந்த எல்லாருமே எக்ஸலண்ட். இதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு வித்தியாசமாக நான் பார்த்துருக்கேன். அவர் ஆஃபீஸராக இருந்தார். அண்டு நம்ம ஒரு பெங்காலுக்கு போனால் அங்கே வந்து நம்ம எப்படி அந்த ஊர் விஷயங்கள் அந்த பாஷையை கேட்குறதெல்லாம் ஒரு மியூசிக்கலாக இருந்தது. நம்ம யாரோ இருந்து சொல்லணும், சப்டைட்டில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கதையே நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் மூலமாக விஷயங்கள் தெரிய வரும்போது சப்டைட்டில் தேவைப்படலை. ஸோ மியூசிக் நல்லா இருந்தது. முக்கியமாக அம்மா ரோல் எடுத்து நடித்த நம்ம ஊர்வசி அம்மா வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஞாபக மறதி, அப்புறம் வயசான காலத்தில் அவங்களுக்கு இருக்க ஒரு எல்லாம் செய்யணும், அவங்க என்ன மாதிரி வாழ்ந்துருக்காங்கங்கிறத அவங்க எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருக்காங்க. அது முக்கியமாக இப்போ குறிப்பிட்ட காலத்தில் இப்போ எல்லோரும் கேட்டால் நான் இன்னாருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லும்போது நம்மளே ஃபீல் பண்ண முடியாது, இவங்களோட சொந்தக்காரவங்கன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இயக்குனரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நான் வந்து டைட்டில் கார்டு ஆரம்பித்ததுலேருந்து நான் இந்த படத்தை ரசிக்க ஆரம்பித்தேன். இந்த டைட்டிலில் வந்து ஒரு போஸில் கலராக வந்து படங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மூவ் பண்ணி ஒரு ரியாலிட்டிக்கு அவங்க இதுக்கு கொண்டு போனாங்க. முன்னாடி ஆனந்த விகடன், கல்கி, இது குமுதம், இந்த படத்துங்களெல்லாம் பார்க்கும்போது கதை வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு கதையை படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் உள்ளே போக முடிஞ்சது. எக்ஸலண்ட் ஒர்க். அது இயக்குனரோட முதல் படைப்புங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவரோட சொந்த கதையை எடுத்து அவர் எவ்வளோ அழகாக இதை கொண்டு போயிருக்காரு. நம்ம வெளியில் கதையை தேடி நிறையா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் நமக்குள்ளே எவ்வளோ கதை இருக்குதுன்னு பார்க்கும்போது அது பிரமாதமான படைப்பாக இருக்குது. முக்கால்வாசி நேரம் கல்கத்தாவில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ எக்ஸலண்ட் ஒர்க், ரொம்ப பிடிச்சிருக்கு. நீலம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டணும். இந்த மாதிரி கதைகளை அவங்க எடுத்து இயக்குனர்களை ஊக்குவிக்கிறாங்கல்ல, அவங்க படம் எடுக்கிறதோட மற்ற இயக்குனர்களை ஊக்குவிக்கிறதோட இது வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே நல்லா சந்தோஷமாக ஒரு படைப்பை புதுசாக புதுமையாக ஆரோக்கியமாக பண்ணணும்னு நினைக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும். இந்த படம் செகண்ட் ஹாஃப்லேருந்து பயங்கரமாக அழ வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் சீரியஸாக அழணும்னு நினைக்கல, பட் சாரி. ஆக்சுவலி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சீன் என்னென்னா, அவங்க அம்மாவுக்கும் அவங்க பையனுக்கும் சண்டை வரும். ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். சண்டை வந்தால் கூட திரும்ப வரும்போது அவங்க அம்மா வந்து நீ சாப்பிட்றாஜான்னு ஊட்டுவாங்க. அதுதான் அம்மா. ஸோ இந்த படத்தை இவ்வளோ ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஊர்வசி நம்ம காசு பண்ணதுக்கப்புறம் இந்த கதை எழுதுனாங்களா இல்லை கதை எழுதுனதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு பண்ணாங்களான்னு தெரியல. அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக எனக்கு அப்படியே எங்கள் வீட்டில் என்னோட அம்மாவோ பாட்டியோ என்ன மாதிரி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வயசானவங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. நமக்கே 1000 பிரச்சனை இருக்குது, அவங்கள பற்றி என்ன யோசிக்கிறதுன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு அம்மாவை நம்ம எப்படி பார்த்துக்கணும், அவங்க சின்ன வயசுலேருந்து நம்மளை எப்படி பார்த்துருந்துருப்பாங்க, அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்க குழந்தையா மாறிடுறாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. கண்டிப்பாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ. ஜேபேபி நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் இந்த படம். ஃபஸ்ட் டேவே நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி நான் பார்க்கணுன்னு தான் ஆக்சுவலாக வந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் தமிழ் சினிமாவில் வந்து அம்மா லவ்வை இவ்வளோ ப்ரீஃபாக இவ்வளோ வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படம்னா நான் பார்த்து எனக்கு ஜேபேபி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து அதுதான் சுரேஷ் சார் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, அது ரியல் ஸ்டோரி. அதுக்கு காசு பண்ணவங்க அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் வந்து ஊர்வஷி மேம் அவங்க சொல்லவே வேணாம். தினேஷ் அவர் வந்து கேரக்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே சார்
இதில் நடிச்ச குட்டி குட்டி அந்த இந்த ஒரு சீன் ஒன்று அவங்க கோச்சிட்டு வெளியில் வந்துடுவாங்க, என்னை நீங்கள் யாரும் பார்த்துக்க வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கர இமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. அது எந்த பசங்களுமே அம்மாவுக்கு, ஆனால் அது அவங்களோட சுச்சுவேஷன், பட் ஓகே, எந்த பசங்களுமே அம்மாவுக்கு எப்போயுமே அதை பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சுது. இந்த படம் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த விஷயம் சொல்லணும்னு இருக்குது. கண்டிப்பாக ஜேபிபி வந்து நிச்சயமாக எல்லோரும் பாருங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ பேர் இந்த படம் போய் பார்க்குறாங்கன்னு தெரியல. பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அம்மா பாசம் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் இந்த யாருக்குமே இந்த படம் வந்து அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்காது. எஸ், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ். போலாமா? ஓகே. தரமான படங்கள் பார்க்குறதுன்றதே ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. ஏன்னா வாரம் எல்லா நிறைய படங்கள் வர்றதுனால எந்த படங்கள் பார்க்குறது அப்படின்றது எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். பட் அந்த விதத்தில் இதை போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி சண்டை இல்லாத வீடே இல்லை. ஆனால் அந்த சண்டையே ஒரு ஒரிஜினல் உண்மையான கதைன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நல்லா தத்ரூபமாக காமிச்சிருக்கிறது தான் வந்து நமக்கு ஐ திங்க் இதில் ரொம்ப ப்ளஸ் அண்ட் கனெக்ட் ஆக முடியுது. அண்ட் 2 இடங்களில் ஊர்வசி மேமோட நடிப்பு வந்து அவங்களோட நடிப்பெல்லாம் நம்ம பேசவே முடியாது. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி பெரிய பெர்ஃபார்மர். ஆனால் அதில் முக்கியமாக வந்து அந்த பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த சாப்பிடும் போது கொடுக்குற அந்த நடிப்பு வந்து நம்மளால் அவங்களோட மனநிலையை நம்ம மனநிலையை அவங்களோட மனநிலையை நம்மளை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதை கொடுத்துருக்காங்க. நம்மளால் நல்லா கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இப்படி ஒரு படத்தை கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மாறன் எப்போவுமே வந்து அவரோட காமெடியில் காமெடியில் எப்போவுமே அவர் நம்மளை அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இதுலேயும் டைம்லியாக காமெடி பண்ணாலும் ஒரு பர்ஃபார்மராக ஒரு இமோஷ்னல் கண்டென்ட்டாக அவனால் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் 2-3 இடங்களில் சான்ஸே இல்லை அவரோட நடிப்பு. எப்போவுமே அவர் அந்த காமெடி இதுலேயே பார்த்துட்டு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்களோட தினேஷோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் வெரி குட். அவங்க இதுக்காக அவங்க உடம்பையே மாற்றி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி மெனக்கெடலுக்கெல்லாம் ஐ திங்க் வி ஷுட் அப்லாட் தெம். நம்ம இந்த மாதிரி மெனக்கெடுறவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் ஐ திங்க் அடுத்தடுத்து இந்த மாதிரி வருவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தினேஷ் ஒய்ஃபாக நடித்தவங்க அண்ட் ஷீஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாகவே அவங்களை எனக்கு தெரியும். அண்ட் அவங்களோட நடிப்புலேயே ஒரு முதிர்வு இருந்துச்சு. அவங்களோட ஆரம்ப கால இதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா கண்டுபிடிக்க முடியுது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் இருந்த அத்தனை கலைஞர்களுமே அந்த பெண்களாக வந்த 2 பேராக இருக்கட்டும், அந்த கடைசி பையன், எல்லாருமே ஒருத்தரும் அவங்களோட ஆக்டிங்கில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டிங் ரொம்ப கிறிஸ்பாக இருந்தது. அந்த ஒரு சாங் அம்மா சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாருக்குள்ளேயும் ஐ திங்க் இந்த படம் பார்த்துட்டு வரப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற அண்ணா தம்பிகள் சண்டையோ அம்மா மேலே இருக்கிற அந்த சண்டைகள்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். நான் என்றைக்கும் படங்கள் பார்த்து அழுதது கிடையாது. ஏன்னா படங்களாக மட்டுமே பார்க்குறவ. எனக்கு 2-3 இடத்துல நான் அழலை அப்படின்னா கூட என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டைகளோட கூட. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் கனெக்ட் பண்ணக்கூடிய படங்கள் தயவுசெய்து வந்து பாருங்கள். தேங்க்யூ. பிரியா உதயகுமார். ஜேபிபி இந்த படம் எடுத்த டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பெரிய நன்றிகளும் கங்க்ராச்சுலேஷனும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படம் கண்டிப்பாக தேவை. நான் வந்து இந்த படத்தை பற்றி 0 நாலேஜோடு தான் வந்தேன். பட் இது பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறேன், நிறைய எமோஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கு தோணுது. படம் பயங்கர எமோஷன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக அம்மாவை, உங்கள் அக்காவை, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க. நான் ரெக்வெஸ்ட்டாக அதை வைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் வரைக்கும் படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போனதில்லை. என்னோடய மூவிஸ்க்கு எனக்கு பெருசாக கூட்டிகிட்டு போகல. பட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றி. இந்த மாதிரி படங்களை நிறைய சப்போர்ட் பண்ணும். எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார், மாறன் சார், நம்ம அவரை காமெடி ஆர்டிஸ்ட்டை தான் பார்த்துருக்கோம். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்குள்ளே இவ்வளோ பெரிய கலைஞன் இருக்காங்க. அது நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். அண்ட் தினேஷ், பானு, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அதில் வாழ்ந்துருக்காங்க. மொத்த டீமுக்குமே பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும். தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப பெரிய கிஃப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட சேர்ந்து ஜேபிபி பாருங்கள், கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் உஷா. நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ராஜா மந்திரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன்.
என் படம் ஓரளவுக்கு தான் போச்சு, ஒழுங்காக போகல. ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு படம். அந்த படம் ஓடாததுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அதை விட ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா, இந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகலைன்றதுக்கு. நம்ம ஒரு மலையாள சினிமாவில் ஒரு கும்பலிங்க நைட்ஸ் வந்தாலோ இல்லை ஒரு உணர்வுபூர்வமான நிறைய படங்கள் வந்தால் நம்ம அதை ரொம்ப பாராட்டுறோம். ஆனால் நம்ம மண்ணில் நம்ம எளிய மக்களோட வாழ்க்கையை, முக்கியமாக பெண்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி நம்ம நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நம்ம இன்னும் கொண்டாடணும். இதில் இருக்கிற தினேஷ் சார் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது, நம்ம அம்மாக்கள் எப்படி வீட்டில் வந்து அம்மா தானேன்னு கண்டுக்காமல் விடுறோமோ அதே மாதிரி இந்த படத்தையும் நம்ம அம்மாவை பற்றின ஒரு படம் தானே நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னும் நிறைய ஒரு பத்திரிக்கையாக இருக்கட்டும் எல்லாருமே இதை இன்னும் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வரவேற்கிறோமோ அதே அதை பொறுத்து தான் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் ஆரோக்கியமான பிரமாதமான படங்கள், ஃபீமேல் ஓரியன்ட் படங்கள் வரும். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் இன்னும் இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தில் நிறைய அழுகிற சீன்சஸ் நிறைய இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தை சிரிக்கிற சீன்சஸ் நிறைய இருக்கும். எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல படத்தை உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடுவீங்க. இதை நீங்கள் ஓடிடியில் பார்க்குறதோ இல்லை டிவியில் பார்க்குறதோ விட இந்த படத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய மரியாதை இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்குறது தான். இந்த படத்தோட இயக்குனருக்கு நீங்கள் இந்த படம் நமக்கு கொடுத்ததுக்கு இந்த இயக்குனருக்கு நம்ம பண்ணுற ஒரு நன்றி. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறது தான். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் மாரி சாருக்கும் நான் ஒரு பெண்ணாக நான் ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறேன். ஜே பேபி படம் தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியா? இல்லை, இது 2 பேரும் நிற்கணும்ல. ரெடியா போலாமா? எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாமே ஆடியன்ஸ் பார்த்தவங்கலாம் சொல்லும் போதுவே நம்மளை வந்து பேச விடாமல் பண்ணிடுறாங்க. எல்லாமே படம் பார்த்துட்டு பயங்கர எமோஷ்னலாகவும் கண்ணில் அப்படியே கண் கலங்கி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குடும்பம், ஒரு தாய், எல்லா விஷயங்களும் சம்பவங்கள் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து பண்ணும்போதோ பாராட்டும் போதோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து எப்படி நீங்கள் எங்களை பாராட்டுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து எங்களை நீங்கள் பாராட்டுறீங்க. அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து படம் பார்த்துட்டு வரவங்களை நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி படம் பார்க்குற தியேட்டரில் படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கும். இது வந்து ஒரு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஓடிட்டுருக்கு. இதுக்கு ப்ரொமோஷனுங்கிறதே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் தான். நல்ல படத்துக்கு எப்பவுமே ப்ரொமோஷனுங்கிறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்கும் பேசி ஒவ்வொருத்தர் மூலிமா அது போய் அது சென்றடையும் அந்த வெற்றிங்கிறது. அந்த மாதிரியான வெற்றி வந்து நம்ம தேட்டர்லேருந்து பார்த்து கூட்டமாக மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா இன்றைக்கி மற்ற படங்கள்லாம் வந்து தேட்டர் இல்லாமல் போய் ஒரு படம் தேட்டர் கிடச்சி அது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய இதுவாகிடும். அது நாங்கள் நடிச்சிட்டோம், எங்கள் படம் வந்து பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. அது நெகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தோடு ஒரு பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு தேட்டராக போய் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக பார்த்தோம்னா அந்த ஒரு இறுக்கம் இருக்கும். இல்லைனா ஒரு குடும்பமாக உட்காந்து வீட்டில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே வந்து அமையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம். நான் திரும்ப சொன்னது அதுதான். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இருந்தேன். என்ன விஷயம்னா, நான் ஏற்கனவே ஒரு நல்ல சீன் நடிச்சிருந்தேன், நல்ல கேரக்டராக பண்ணியிருந்தேன், பரவாயில்ல. காமெடினாக இருந்து என்னை உள்ளே வந்து வர வச்சதுங்கிறது எப்படி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதோ அதே ஆச்சரியம் தான் எங்களுக்கும் இருக்குது. அதில் விடாப்பிடியாக வந்து நம்மளை வந்து ரஞ்சித் அவர்களும் இயக்குனர் அவர்களும் தான் பிடிவாதமாக இவர் அண்ணன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சாங்க. ஓரளவுக்கு அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான்லாம் தினேஷ் எல்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, சாரி சொல்கிறதுக்கு நடிப்பு விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வேற என்ன அவரை பற்றி கேள்விப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லி பார்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் இருந்து நான் என்ன பொண்ணாக கொடுக்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. பொண்ணு தான் தேடினுங்கிறான். பொண்ணு அது ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் அப்படி லைட்டாக ஒரு இன்ட்டு கொடுத்தேன். நான் அதில் வந்து என்ன விஷயம்னா மிகப்பெரிய இது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லும்போது சொன்னேன்.
ஒரு படத்தில் வந்து உயிரை குத்து நடிக்கிறதுங்கிறது எப்படின்னு தெரியும். வழக்கமாக வந்து விசாரணை படத்தில் வந்து முதுகில் அடித்த உடனே கட்டையில் சதியை ஒட்டின்னு வந்து வெற்றிமாறன் சொன்னார். இந்த கண்ணு எஃபெக்ட்டுங்கிறது குக்கு படத்தில் வந்து இந்த க்ளோஸ்அப்லாம் சார் வச்சு நான் அவர்கிட்ட அந்த ஷூட்டிங் அப்போ சொன்னேன். சார் இன்னும் அவருக்கு ஆமாம் நான் அந்த பாதிப்பு இருக்கு. நான் கூட அட்டகத்தி படத்தில் அவனை பொண்ணுங்களை பார்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டான்டா அவன். அதுக்காக ஒரு ஆக்டிங் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சான். கஷ்டப்பட்டு நடிச்சு மேடமும் சொல்ல தேவையில்ல. நான் எமோஷ்னலாக ஆகிற நேரத்தில் நான் கண் கலங்கி சரி ஓகே நானும் நல்லா நஷ்டமாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு எதிர்பார்த்தா அவர் போய் கண் கலங்கி சுரேஷ் சார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன தான் நான் இருந்தாலும் அம்மாங்கிறது வேற, ஆனால் பெரியம்மாங்கிறதுக்காக அவங்க படுற ஒவ்வொரு சீனுக்கும் ஸ்கிரிப்ட்லேருந்து எத்தனை வாட்டி எத்தனை டேக் எடுத்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் அவர் தேடி பிடிச்சி ஓரமாக நின்று அழுதுருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவார். அவங்க அம்மா தினேஷுங்கிறது வந்து தெரியும். அந்த ஸ்பாட் வந்த உடனே எமோஷனல் ஆகிடுவார். நான் நடிக்கணுங்கிறனால ஃபஸ்ட்லேருந்து உம்புன்னு இருப்பேன். உங்களை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்குதுண்ணா, தயவு செஞ்சு நீங்கள் எப்போ மாதிரி இருங்க, நான் உங்களை காமெடியாக தான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு ஜோக்கு பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பார். அங்கேருந்து கடுப்பாக வருவார் டைரக்டர். நான் உங்களை செம்ம மூடில் கொண்டு வந்திருக்கிறேன் நான் தினேஷும், தயவு செஞ்சு சிரிச்சு கெடுத்து விட்றேன், கெட்ட பேர் எனக்கு. அந்த விஷயத்தை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன் நான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. பேசுகிறவங்களாம் இருக்காங்க, தினேஷ் பேசணும். அதனால் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. எனக்கு என்னென்னா நல்ல படங்கள் வந்து எங்கள் படம் மட்டும் இல்லை, வர எல்லா நல்ல படங்களும் நல்ல முறையில் வந்து எல்லா படங்களையும் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். எல்லாருமே அப்படி தான் கேட்டுப்பாங்க. இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படம் இருக்காது. எல்லாம் பார்த்தவங்க வரைக்கும் நல்ல எமோஷனல் ஆகி எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்ணெதிர பார்க்கறதுனால தான் நாங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து இது வந்து கூவி விற்கிற வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஒரு வாழ்வியலை வந்து நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். திரும்ப பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அவர் வந்து எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வந்து என்னென்னா ஜேபேபி வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஒரு ரியல் லைஃப்பை எப்படி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து நீலமுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையை வந்து சேர்த்து கொடுத்துருக்காரு அண்ணனுக்கு. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து எங்களுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, சில படங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜேபேபி மாதிரியான படங்கள் நல்ல கண்டென்ட் வேல்யூ உள்ள படங்களும் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வந்து ஜேபேபி வந்து மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த படம் மக்கள் மனதில் ஏற்படுத்தின அந்த எமோஷன்ஸ், அந்த வேல்யூ அண்ட் வந்து இது எந்த காம்ப்ரமைஸும் எடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் வந்து பார்க்குறேன். அதோட வேல்யூவை இன்றைக்கி இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள் அண்ட் வந்து நிறைய பேர் எழுத்தாளர்கள் அது மாதிரி யாரெல்லாம் படம் பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் பயங்கரமாக பாராட்டிருக்காங்க. நிறைய எமோஷ்னலான ஒரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி கூட வந்து ஒரு பையன் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அவங்க அம்மா வந்து படம் பார்த்துட்டு எப்படியாவது உன் லைஃப்பில், அவன் சினிமாவில் இருக்கிற பையன் தான், இந்த மாதிரி நீ ஒரு படம் எடுத்துட்டாலே அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலி அந்த பையன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் படம் பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் வந்து இந்த படத்தை கொண்டாடுறது, அந்த பெரிய அளவில் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறது, அண்ட் இதில் இருக்கிற எல்லா கேரக்டரும் அவங்க வந்து தங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து பாவிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் சுரேஷனை வந்து இந்த படம் வெளியே வந்ததுலேருந்தே வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கார். மக்கள் வந்து இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கவலைப்பட்டார். எங்களுக்குமே வந்து அந்த ஆசை இருக்குது. மக்கள் நிறைய பேர் வந்து தியேட்டருக்குள்ளே வரணும், படம் பார்க்கணும். அண்டு இவ்வளோ நல்ல ரிவ்யூஸ், இவ்வளோ நல்ல பாராட்டுகள், இவ்வளோ பேர்கிட்ட வந்து இவ்வளோ மக்கள் வந்து படம் பார்த்துக்குள்ள எல்லாருமே வந்து பாராட்டுற ஒரு படம் இன்னும் வந்து ஒரு பெரிய அளவில் மக்களை போயிட்டு ரீச் ஆகணும், மக்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற பெரிய ஆர்வமும் ஆசையும் எங்களுக்கு. அதனால் அதுக்கான எஃபர்ட் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அண்ட் வந்து இனிமேல் மக்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்கானதாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விரும்புகிறோம். அண்டு இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஏதோ ஒரு கமர்ஷியல் ரீதியாக இல்லை வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, வெறும் வியாபார நோக்கோடு மட்டுமே வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறாங்க இல்லை கொண்டாடுறாங்க அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து முழுக்க வெறும் வியாபார நோக்கு இருக்குது. ஆனால் அது மட்டுமே இல்லை, மனிதனோட உணர்வுகளை, அதோட மகத்துவத்தை, அதோட சந்தோஷத்தை அண்ட் அதோட எமோஷ்னல் வேல்யூவை வந்து பேசுகிற ஒரு முக்கியமான படமாக இது வந்து நான் பார்க்குறேன். நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் வந்து ஜேபேபிக்கு எப்போவுமே இருக்குது. அண்ட் இந்த படத்தை
நடித்து கொடுத்த வந்து ஊர்வசி அம்மா வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மாறன் அண்ணன், தினேஷ் அண்ட் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. எவ்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து செம்ம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சுரேஷ் அண்ணா வந்து ஒரு டிரெக்டராக வந்து டெஃபினட்டாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. எல்லாருமே இதை வந்து பாராட்டியிருக்காங்க. அண்ட் வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு. நீங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அண்ட் வந்து உங்களுடைய சினிமா வாழ்க்கை வந்து சூப்பராக சிறக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசை. நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம். அண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு அண்ட் பத்திரிகை எல்லாருக்குமே வந்து நிறைய அந்த யூடியூபர்ஸ், நிறைய சோஷியல் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அண்ட் வந்து இன்னும் இந்த படம் வந்து போக வேண்டிய தூரம் வந்து நிறைய நிச்சயமாக போகும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ நன்றி, ரொம்ப நன்றி. ஒரே கொஸ்டின் என்னன்னா உங்க படத்தை வந்து தலையில வச்சு கொண்டாடுறாங்க மக்கள், தமிழ் மக்கள். ஆனா இருந்தாலும் வந்து தியேட்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மலையாள படங்களுக்கு வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து நம்ம தமிழ் படங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதை பற்றி ரஞ்சித்தோட கருத்து இல்லை அப்படியே சொல்ல முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து மக்கள்கிட்டயே பெரிய வரவேற்பு இருக்குது. அது எப்படின்னா வந்து சாதாரண வரவேற்பு இல்லை, அது வந்து ஒரு பெரிய அலை மாதிரி இருக்காது. எப்படின்னா எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாகணுன்ற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்குள்ள வந்து உருவாக்கியிருக்கு. அந்த படம் வந்து அவங்கள வந்து அந்த படத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்குறாங்க. அப்போ தியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா படம் அந்த படத்தை தான் பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் அண்ட் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஜேவேபிக்கும் கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் வந்து இதுக்குள்ளே ஃபுட்ஃபால்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வந்து மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்க்ரீனை ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் அதோட ஸ்க்ரீன் வந்து நிறைய ஆடாகவும் ஆயிருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் வந்து மக்களுடைய தேர்வு வந்து நிச்சயமாக அவங்களுடைய ரசனை அப்படின்றது வந்து அவங்க சில படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு முன்னுரிமையோடு இருக்காங்க. சில படங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ என்ன மாறிச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிடுச்சு. என்னென்னா சில படங்கள் வந்து 3 வாரம் கழித்து ஓடிடியில் வந்துடும், நம்ம வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம். இப்போ ஓடிடியில் அப்போ வந்து என்னென்னா ஒரு 4 வாரம் காலம் கழித்து டெஃபினட்டாக ஓடிடியில் வரப்போது நம்ம பார்க்க போகிறோம். சில படங்கள்லாம் வந்து அவங்க முன்னாடியே முன்னோடியோடு இருக்கிறாங்க, இதெல்லாம் தேட்டருக்கு போவேன்னா ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து தேட்டரு ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மற்ற லாங்குவேஜில் இப்போ ஹிந்தி லாங்குவேஜ்லாம் வந்து 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஓடிடிஸே வந்து படங்கள் வருது. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாங்கன்னா இன்னும் மக்கள் வந்து சில படங்களில் தியேட்டரில் தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இப்போது நல்ல படங்கள் அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், மக்கள் எல்லாரும் கம்பல்சரி தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க. ஒரு பெரிய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருந்து. ஆனால் இப்போ வந்து பயங்கரமாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாரும் பாராட்டணுமே கூட ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் உள்ளே வர மாதிரி இருக்குது சில படங்களுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷத்தில் எந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைய ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்கு. சின்ன படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட அளவு படங்கள் தான். அதில் வந்து நம்ம ப்ளூ ஸ்டார் இருக்குது, அப்போ டாடா இருக்குது, அப்புறம் சில படங்கள் இருக்குது, அயோத்தி இருக்குது, அயோத்தி இருக்குது, அப்புறம் வந்து போர் தொழில்னு ஒரு படம் இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய படங்கள் நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து சில படங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உள்ளே வராங்க. அப்படி வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இளைஞர்களில் ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு படங்களாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், கடைசியில் ப்ளூ ஸ்டார் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த ப்ளூ ஸ்டார் படம் கூட வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து அதில் பேசியிருக்கிற அரசியல் ப்ளஸ் வந்து கிரிக்கெட்டு அப்புறம் யங்ஸ்டரோட லைஃப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸும் சேம் அதே தான், முழுக்க யங்ஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணி. அப்போ தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து அதிகமாக யங்ஸ்டராக இருக்கிறதுனால அவங்களுடைய தேர்வு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குதா பார்க்குறேன். ஆனால் குடும்பங்கள் ஃபேமிலி எல்லாம் வரணும். சில கமர்ஷியல் படங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே உள்ளே வராங்க, பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லாருமே உள்ளே வராங்க. சின்ன படங்களுக்கு வருவதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனத்தடை இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து டெஃபினட்டாக அவங்களுடைய மைண்டில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. சில படங்களை வந்து நம்ம வந்து ஓடிடிலே பார்க்கலாம் அப்படின்ற முன்முடிவோடு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சில படங்களை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓடிடி ரிலீஸ் அப்படின்றது கூட பெரிய சிக்கலாக மாறி போயிருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு இன்றைக்கி. ஆக்சுவலி சின்ன படங்களை வாங்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பெரிய நிறுவனங்களான எல்லா ஓடிடி நிறுவனங்களும் இன்றைக்கி வந்து முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டாங்க, அமேசான் ப்ரைம் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து சோனி, எல்லா கம்பெனிகளும் இப்போ ஹாட் ஸ்டார் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன படங்களை நாங்கள் வாங்குறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன படங்களில் ஓடிடியில் விற்கிறது, ஓடிடியில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது கூட
இன்றைக்கி வந்து சவாலாக மாறி இருக்கு. இன்றைக்கி வந்து பேப்பர் வியூ அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வந்து சில படங்களை வந்து வாங்குறதுக்கு சில நிறுவனங்கள் ரெடியாக இருக்குது. ஆனால் நிறைய படங்கள், சின்ன படங்கள் ஓடிடியில் கூட வாங்க முடியாமல் மக்கள் பார்க்க முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே சோர்ஸு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் தியேட்டர் மட்டும்தான் இருக்குது. தியேட்டரில் வந்தால் தான் படங்களை பார்க்க முடியும் அப்படின்ற சூழல் வந்து திரும்பவும் உருவாகிட்டு இருக்கு. தயாரிப்பாளர்கள் வந்து திரும்பவும் தியேட்டரை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். அண்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தியேட்டர் மூலமாக மக்கள் படம் பார்க்குறது மூலமாக மட்டும்தான், தியேட்டரில் மக்கள் பார்க்குறது மூலமாக மட்டும்தான் வருவாயை எட்ட முடியும் அப்படின்ற சூழல் வந்து திரும்ப தமிழ் சினிமாவுக்கு திரும்பி இருக்கு. வேறு வழியே இல்லை, மக்கள் காப்பாற்றினா தான் தயாரிப்பாளர்கள், சிறுபட தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமாக வந்து சரியான நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறுபட தயாரிப்பாளர்கள் ஓடிடி நிறுவனங்களோட தொடர்பு கொள்றதே வந்து பெரிய சவாலாக இருக்குது. இன்றைக்கி சூழலில் தொடர்பு கொள்ள முடியல, விற்க முடியல. ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது வந்து அதுவும் ஒரு சவாலாக இருந்த டைமில் சில படங்கள் வந்து தியேட்டருக்குள்ளே வருது, ஆனால் மக்கள் உள்ளே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சூழல் இருக்குது. இது மாறுறதுக்கு மிக முக்கியமான இது மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். டெஃபினட்டாக மக்கள் நினச்சா இதை மாற்ற முடியும். அது ஜேபேபிலிருந்தே மக்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். நிச்சயமாக ஜேபேபி உங்களை ஏமாற்றாது, உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் பண்ண, உங்களை கொண்டாட வைக்கும். நீங்கள் தியேட்டருக்கு வரணும், படம் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்கள் குழுவோடைய வேண்டுகோள் அண்ட் கோரிக்கை. தேங்க்யூ. தேங்க் மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாருக்கும் தேங்க். அந்த சுரேஷ் அண்ணாக்காக தான் இந்த படம். ஃபஸ்ட்டு கதை என்னோட ரோல் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சுரேஷ் அண்ணா ரொம்ப ஒரு பொலைட்டான ஒரு ஹியூமனாக நான் ஒரு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இது இந்த படத்தில் நான் உள்ளே வந்ததுக்காக ஃபஸ்ட்டு ரீசன். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளை எப்போவுமே நல்லபடியாக பார்த்துப்பாங்க. மாறன் அண்ணா வந்து நம்மளை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு சீரியல்லேருந்து நிறைய சிரிக்க வச்சுருக்காரு. ஸோ ஸ்பாட்டில் வந்து எனக்கு அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரில, இந்த சீன் அதிகம் அந்த மாதிரி நான் எந்த படத்துலையுமே யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ரோல் இதுதான். அது நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தில் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆமாம் இல்லை, ஜேபேபி முன்னாடி வந்து அவ்வளோ குண்டு இல்லை, கொஞ்சம் வெயிட் இருந்துச்சு. ஜேபேபிக்காக அந்த என்ன நல்லா சாப்பிடுன்னு சொன்னார் சுரேஷ். நான் சொன்னா இல்லை, அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டு. அண்ட் வேற எதுனா இருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட் நீலம்ல வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தில் நடிக்கணும் சுரேஷ் என்ன கேட்டாரு. நான் சொன்னாலும் அவன் நடிக்க மாட்டான், நீ நேராக போய் கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சா அவர் தான் கேட்டு ஓகே பண்ணாரு. ஆக்சுவலி அப்போ அண்ணன் வார்த்தை மீற மாட்டோம் அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. நீலம் ப்ரொடக்ஷனில் யார் இவங்க இருக்காங்கலாம் கிடையாது. டேரக்டர்ஸ் டிமாண்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட் தான். சுரேஷ் அண்ணா வந்து இந்த ரோல் நான் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு சுரேஷ் அண்ணா மேலே இருந்த ஒப்பீனியன் வந்து ஆரம்பத்துலேருந்து அவரை வேண்டமாக நான் பார்த்துருப்பேன். பழைய வேண்டம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு எந்த தப்பாகவும் தெரியல. வேண்டம்ன்றது ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு, எனக்கு அவர் மாதிரி ஒரு பண்ணுவேன். ஸோ சுரேஷ் அண்ணா சொன்னோன்னே வேறு எதுவும் செகண்ட் தாட்லாம் எதுவும் இல்லை. ஹீரோ அப்படின்றது ஹீரோ எனக்கு லைஃப் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அப்பா அம்மா தான் ஹீரோ, இது என்னோடய தொழில் அல்ல நான் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். அது நகர்ந்து லாக்டவுனில் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட அது இருக்கலாம். தொடர்ந்து ஆனால் படங்கள் பண்ணுவோம், இதுக்கப்புறம் லீடாக பண்ணுவோம், ஹீரோவாக பண்ணுவோம். இது வந்து மனசுக்கு பிடிச்ச படங்களும் நம்ம பண்ணுவோம். ஆமாம், ஸ்கிரிப்டில் இருந்து அது ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க நம்மக்கிட்ட. ஸோ கரெக்டாக லிசன் பண்ணாலே போதும், அது டெலிவரி ஆகிடும். நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். அவருக்கு என்ன வேணுன்றது அவர் சொல்லும் போதே நம்ம கரெக்டாக லிசன் பண்ணால் அது பெருசாக பிளான் பண்ணுறது இல்லை. இங்கே அந்த கேரக்டரில் அது ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அது வந்து அது பண்ணிட்டு அது வேலைக்கு போயிடும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜேபேபி ஒரு நல்ல படம் வந்து சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், சிந்திக்க வைக்கும். அதில் வந்து இப்போது படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லார் கண்ணுலேயும் கண்ணீரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் அழுகிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப அதிகமான காத்திருப்புக்கு அப்புறமேட்டு வந்த ஒரு படம். இந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்ப அதிகமான உழைப்பு போட்டிருக்கோம். சார் ரொம்ப வெயிட் பண்ணி பண்ண படம். அண்ட் இங்கே ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணவே இல்லை. எல்லாருக்கூடயே ஒர்க் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. நம்ம எத்தனை வாட்டி டேக் எடுத்தாலோ இல்லை எது பண்ணாலுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க.
அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து நீ நெட்டையோ குட்டையோ கருப்போ வெள்ளையோ இது எதுக்குமே அங்கே இடம் கிடையாது. ஏன்னா இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து இந்த படத்தில் வந்து நான் தினேஷ் சாரோட பேரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த படத்தில் நான் எப்படி செலக்ட் ஆனேன்னா ரேண்டமாக இந்த நம்ம வாட்ஸ்அப் போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அதில் மெயில் அனுப்பி அதில் ஃபோட்டோஸ் அனுப்பி இப்படி ஆடிஷன்ஸ் 60-70 பேர் ஆடிஷன்ஸ் பண்ணி அதில் தான் செலக்ட் ஆனேன். ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கினதுனா திறமை மட்டும் இருந்தால் போதும், அழகு கருப்பு ஹைட்டு இது எதுவுமே தேவையில்லை. இல்லை ஆரம்ப கட்டத்தில் வந்து என்னோட நிறத்தினால நான் ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. சுரேஷ் மாரி சார் அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து ஒர்க் பண்ணும் போது ஒரு டிரெக்டர் ஃபீலே வரல, என்னோட தகப்பன் ஃபீல் தான் இருந்தது. எனக்கு அப்பா கிடையாது. ஆனால் நான் வந்து இந்த ஜெயபேபி அம்மா இடத்துல வந்து நான் அவரை பார்த்தேன். ரொம்ப அன்பானவர். நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு டிரெக்டரோட அந்த இதுவே இருக்காது. ஏன்னா நான் தனியாக ஒரு பொண்ணு நைட் ஷூட் பண்ணுவோம். சார் வந்து நான் ப்ரெக்னென்சி ரோல் அந்த மாதிரி இருக்கும்போது பானு உனக்கு ஓகே தானே, நீ ஏதாவது நான் கூப்பிடு, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு டிரெக்டர் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் மாறன் அண்ணா, தினேஷ் சார், ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் யாருமே நெவர் எவர் கிவ் அப், அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, எல்லாராலையும் முடியும். என்னால் முடியும்னா உங்களாலையும் முடியும். ரொம்ப நன்றி. ஜேபி கண்டிப்பாக கருப்பு கதை சொல்லும் போது அது சொன்னாங்களா உங்களை பத்தி? ஏன்னா நீங்க தான் சண்டை போடுவீங்க, உங்களால மட்டுமே தான் 2 பேரும் அனுப்பி பேசாம இருப்பாங்க. கடைசியா ஒரு விஷயம் முடிப்பீங்க, அந்த குழந்தை பிறந்து ஒண்ணு சேருது. அது டேரக்டர் உங்களுக்கு கரெக்டா கதை சொன்னாருங்களா, இல்ல வந்து நீங்க கருப்பாக ஃபீல் பண்ணீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், எனக்கு இப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நான் கருப்பாக இருக்கிறேன்னு நான் பெருமை தான் படுறேன். ஏன்னா வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு மெயின் இது என்னென்னா ரிஹர்சல்னு ஒன்று வைப்பாங்க. ரிஹர்சல்னு ஒன்று வைக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு நம்மளோட ரோல் என்ன, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம். ஜேபேபிக்கு வந்து நாங்கள் ரிஹர்சல் எடுத்தோம். சார் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணும்போது சின்ன ரோலோ பெரிய ரோலோ ஃபுல் ஸ்கிரிப்டே படிக்க வச்சாங்க. ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்க வைக்கும் போது நம்மளுக்கு அந்த மூட் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுது, நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிடுது. அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும், பட் உன்னால தான் அந்த பிளவே ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லி தான் இது பண்ணது. தேங்க்யூ சார். நீங்க வந்து எப்பவுமே எல்லா படத்தையும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு கவுண்டர் ஒன்று போடுவீங்க, எல்லாத்துலயுமே ஒரு கவுண்டர் ஒன்று போடுவீங்க. இதுல வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் போடாதது ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் வந்து அது வந்து படம் பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க, ஆனா வந்து ஷார்ட்ஸ்ல பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம பாருங்க சரக்கட்சியில கூட ஒரு கவுண்டர் ஒன்று போடலையே. கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த படத்தில் வந்து சரக்கு அடிக்கிறது இல்லை, சாப்பாடே கிடையாது. ஃபஸ்ட்டு பட்னியாக வந்து ட்ரெயினில் வந்து எதுவுமே இல்லை. அந்த ஆலு பிரியாணின்னு முட்டை இது இருக்கும் பாருங்கள், உருளைக்கிழங்கு தான் இருக்கும். அப்புறம் வந்து கடுகு எண்ணெய்ங்க, எதுவுமே சாப்பிட முடியாது. பட்னியாகவே ஒரு நாள் லாங்காக போயிட்டு அம்மாவை தேடுற சீனில் வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடம். நான் ப்ரொடக்ஷன் வந்து அங்கே வந்து ரொம்ப தூரம், சென்ட்ரல் டிஸ்டன்ஸு, தயவு செஞ்சு பொறுத்துக்கு நான் போயிட்டு வரணும்னா டைம் ஆகிடுன்னாரு. பசியிலே தேடுவேன். சில இடங்கள்லாம் ரயில் ஆகிறது காரணமே அதுதான். உண்மையிலே கேர் ஆகினேன். முக்கியமாக நான் இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். எப்படின்னா, இந்த படம் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாறன் நம்ம நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார். என் பேரை போட்டுட்டானுங்க. நிறைய பேர் மாலைலாம் வாங்கிட்டு வந்துட்டானுங்க வீட்டுக்கு. டக்குன்னு அதுக்குள்ளே நியூஸ் இல்லை அவர் உயிரோடு தான் இருக்கிறவங்க, செம்மையாக பண்ணுறீங்க, நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கன்ட்டு மாலையை அப்படி போட்டு போயிட்டானுங்க. அந்த மாதிரி நடந்தது. ஆனால் உண்மையிலேயே நான் அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி தான் இருந்தது. 10,000 பேர் 15,000 பேர் வச்சுருந்தாலும் 13 பேரோடு போய் சொன்னான். உங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்களே போக முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்று மட்டும் நினச்சேன், நம்ம என்ன விட்டு போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு நினைவில் நின்றுது. ஜேபேபின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், நல்ல வேலை டப்பிங்கும் பண்ணிட்டோம். அப்பாடா திருப்தியாக நம்ம வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் போகலாம்டா, இப்படி ஒரு படம் போனோம், நமக்கு காலம் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் அப்படி. அதுதான் ஆச்சரியம். இதில் நம்ம காமெடியாக நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பேருங்கிறது நம்ம எடுத்துட்டோம். நடிச்சிருக்கீங்க, அந்த தான் சொன்னேன். இந்த இதில் எப்படி என்னை சூஸ் பண்ணாங்கங்கிற விஷயம் வந்து இன்னும் கூட எனக்கு வந்து இது. ஆனால் அதனால தான் என்னால் பேச முடியல. நீங்கள் நல்லா நடிச்சிருக்கிற மாதிரி நம்மளே எப்படி பேச முடியும், மற்றவங்க பேசணும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். அந்த எமோஷனல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கெல்லாம் முழுக்க காரணம் புகுந்துகிட்டே இருந்தால் காயில் வரைக்கும் அப்படியே பால் பாக்கெட் போட்டு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோ இருக்குது பேசிகிட்டே இருந்தால். பட் படம் இது எமோஷ்னலாக ஆகிற விஷயம் வந்து டைரக்டர் வாங்க நீங்கள்
எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக மாதிரி வந்து நல்ல அருமையான வந்து ரிவ்யூஸு நிறைய சூப்பராக எல்லாருமே பேசுகிறாங்க, பிளாக்ஸில் எழுதுகிறாங்க, இன்டர்வியூவில் கூப்பிடுறாங்க. எல்லாமே இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லாவே ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அம்மான்றது வந்து ஒரு பயங்கரமான அல்டிமேட்டான ஒரு விஷயம். அந்த வந்து நீங்கள் அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு அம்மாவை ஹேண்டில் பண்ணுறதுல தயக்கமாக இருக்குதா, இல்லை அம்மாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியலையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, அவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்க ஏன் இது மாதிரி ஒரு மனப்பிளர்வு ஏன் ஏற்படுது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படம் பார்க்குறது மூலிமா ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக அதுக்காகவாவது இந்த படத்தை நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நான் மாறன, தினேஷ், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக 2 பேரும் நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நான் இது வந்து நிஜ கேரக்டரோட நான் வந்து ட்ராவல் பண்ணதுனால நான் ரொம்ப நெருக்கமாக அவங்கள அது மாதிரி கொண்டு வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி ஊர்வசி அம்மாவும் சரி, என்னுடைய பெரியம்மாவை பார்த்து அப்படியே அதே ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கும் அப்படி தோணுது. அது எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித், இவங்க ஆதித்யா ஆனந்த், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்க விட்டால் கட்டாயமாக வேறு யாருமே இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து படத்தை இருந்து வெளியே அழுதுட்டு போகிறாங்கன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து இவங்க 2 பேர் தான் நான் சொல்லுவேன். நான் அதுக்கப்புறம் கூட நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப யதார்த்தமாக அதை நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா என்னோடய குழு, டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ நிறைய சில விமர்சனங்கள்லாம் வந்தது. நான் இதுலேருந்து அந்த நிறைய விஷயங்களை தவறாக செஞ்சுருந்தாலும் அணுகியிருந்தாலும் அதை நான் இதுலேருந்து கற்றுக்கிறேன். நான் கட்டாயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப வந்து நிறைய கால்ஸ், முகம் தெரியாமல் நிறைய கால்ஸ், ஃபோன் வந்து என்கிட்ட பேசி அவங்களுடைய உணர்வுகளை பயங்கரமாக பகிர்ந்துக்கிறாங்க, அழறாங்க. அண்ணன் தம்பி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்றா சேர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஒரு கம்பல் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த வெற்றியை எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். சார், இந்த படத்தில் வந்து அம்மாவுக்கு வந்து கேர் பண்ணணும்னு ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் நிறைய முதியோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தோட வெற்றி சார்பாக வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுங்க? இல்லை, கான்ட்ரிபியூட்னா அதாவது இப்போ நேற்று கூட வந்து முதியோர் இல்லத்திலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நாங்கள் படம் போட்டு காமிச்சோம். எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக எல்லாருமே வந்து என்னை பிடிச்சி மன நிறைவோடு நாங்கள் எல்லோரும் போகிறோம். இதை விட எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லைப்பா. இவ்வளோ வருஷமாக நாங்கள் இதை விட்டு வெளியே வந்தது கிடையாது. எங்களை கூட்டுட்டு வந்து எங்களை வந்து கரெக்டாக இந்த படத்தை காமிச்சு எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அமிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா வயதினரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அப்புறம் நான் நேரில் அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். வந்து எப்பவுமே ஒரு படத்தை வந்து எடுத்துப்பாங்க, அதை எடுத்துனாங்கன்னா டோட்டலாகவே நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூடவே வந்து ரஞ்சித் கூடவே உங்க கூட டிராவல் பண்ணுறாரு. இப்போ வந்து நீ கதை சொல்லும் போது அவர் வந்து ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜை சொல்லணும் தான் எடுப்பாரு. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுனால வந்து ஓகே பண்ணாரா, இல்லை உங்கள் கதைக்காக வந்து சரி இந்த படம் இப்போ தாராளமாக பண்ணலான்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னார்? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ ஃப்ரெண்டுனா முதல் கதையை ஓகே பண்ணிட்டுருக்கணும். இல்லை, ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் சமூகத்துக்கு ஒரு இருக்கும்போது சமூகத்துக்கு எதாவது செஞ்சுட்டு போகணுன்றது தான் ரஞ்சித்தோட குறிக்கோள். அதை வந்து நண்பனுக்காகவோ அதுக்காக எதுக்காகலாம் கிடையாது. அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக செஞ்சதுன்னா அது எல்லாரையும் போய் சேருது அப்படின்னாலே பெரிய சந்தோஷமாக அதில் வந்து ஒர்க் பண்ணுவாப்பில். லாபத்தை பற்றியோ இல்லை வருமானத்தை பற்றியோ ரஞ்சித் எதுவுமே பார்த்தது கிடையாது. நல்ல படைப்பு போய் மக்களை போய் சேரணுன்றது தான் நான் இது வரைக்கும் ரஞ்சித் கூட வந்து நான் பார்க்குறேன். அந்த ஒரு இதில் தான் வந்து ரஞ்சித் இது வாய்ப்பு கொடுத்தாப்புல. இது ஸ்கிரிப்டு பிடிச்சி இது மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக போகும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்து வந்து ஒரு சமுதாய பிரச்சனை மட்டும் பேசுவாங்க, இது ஜாதி சண்டை பேசுவாங்க, இது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படமே வந்து பெரிய ஒரு சமுதாய பிரச்சனை பேசக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஏன்னா சமுதாயம், அந்த குடும்பத்துலேருந்து தான் சமுதாயமே உருவாகுது. அந்த குடும்பத்தை நம்ம எப்படி பேணி காக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி அம்மாவை விடாமல் பார்த்துக்கிறது, அம்மாவை அன்பாக பார்த்துக்கிறது, உறவுகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிங்களை, இந்த மாதிரி எல்லாருமே கூட இருந்து எப்படி அவங்கள வந்து மனநோகாமல் பார்த்துக்கிறதுன்றது தான். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே இந்த மாதிரியான வந்து ஒரு முதியோர் இல்லங்கள்லாம் உருவாகாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவை நம்ம வந்து கொண்டாடணும், அதுதான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறேன்.